அன்றைக்கு அவர்கள் இழந்து போனதுனாலதான் அவர்கள் 70 வருஷங்கள் போயிட்டு என்ன செஞ்சாங்க? அந்நிய தேசத்தில் இருந்தார்கள். ஆமேன். வேதனைகள் சஞ்சலங்கள் ஆமேன் சூழ்ந்திருந்த பொழுதும் கர்த்தர் என்ன செய்தான்? சொன்ன மாத்திரத்தில் இந்த 70 வருஷங்கள் சென்ற பிறகு நாங்கள் கடந்த நாட்கள் தியானித்தது போல அவர்களை மீண்டும் அவர் என்ன செய்யலாம்? தேசத்தை ஆயத்தப்படுத்தி மண்களுக்கு பேசி, மலைகளுக்கு பேசி, ஆறுகளுக்கு பேசி, குளங்களுக்கு பேசி அந்த தேசத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மீண்டும் இந்த ஜனங்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை எப்படி இருந்தார்களோ அந்த நிலைமையிலே கர்த்தர் கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம நேரடியாக நம்ம போயிருவோம். ஒரு சம்பவம் இதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் 5ஆம் அதிகாரத்தில் 1 வாசி. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் சொல்லுகிறார். நேசருக்கு என்ன செய்யறாருமா? ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டான்? திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாட்டான். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. இங்கே ஒரு கதை சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஒரு கதை உண்டாகிறது. இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு என் நேசருக்கு ஒரு பாட்டு பாடுறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம், ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த திராட்சை தோட்டத்துக்கு யாரு? அந்த திராட்சை தோட்டத்தை அவர் தான் பாதுகாக்கிறார். ராமாவிலே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவரே தோட்டத்தின் தோட்டக்காரன். அதை எடுக்க எவ்வளவு நேரம் ஆகுது? நான் மறந்தால் நீங்க தானே சொல்லணும். அவர் திராட்சை தோட்டக்காரர் ராமின்று, நீங்களாம் திராட்சை செடிகள் ராமின்று. அப்ப நீங்களாம் எப்படி இருக்கணும்? திராட்சை செடி எப்படி இருக்கணும்? சரி நான் முடிக்கிறேங்க. உங்களோட பேசுறதுக்கு நான் பேசாம போய் படுத்துக்கலாம். அவர் முதலாவது என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் ஒரு வேலி, உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி, உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி, சபையை சுற்றிலும் என்ன செய்கிறார்? ஆண்டவர் வேலி அடைக்கிறார். காரணம் ஆமென். வேலி அடைக்காது போனால் அதை மிருகங்கள் வந்து பற்றிட்டு போகும். இந்த பொல்லாத மிருகங்கள் வந்து என்ன செய்யும்? ஆமென். சபையை குலைத்து விட்டு போயிடும். பொல்லாத மிருகம் வந்து வாலிப பிள்ளைகளை இருதயத்திலே பூந்து அவருடைய இருதயத்திலே பாவத்தை விதைச்சுட்டு போகும். குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுக்கும்படியாக இது என்ன செய்யும்? இது செயல்படும். ஆகவே தான் ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்பதாக லேண்ட் ஒன்று வாங்கணும்னு என்ன செய்வாங்க? சுற்றி ஒரு மதில் போடுவார்கள். அந்த மதில் போட்டா அது யாருக்கு சொந்தமாயிரும்? அது அவர்களுக்கு சொந்தமாகிடும். ராமின் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை சுற்றிலும் ஒரு மதிலை போட்டு உங்களை சொந்தக்காரராய் மாற்றி விட்டார். யாரும் இனி உங்களை குறித்து பேச முடியாது. ராமின் சொல்லுங்க. இவர் எனக்குரியவர், இவர் எனக்குரியவர் யாரும் சொல்ல முடியாது. நீங்களும் யாருக்குரியவர்? அவருக்குரியவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நாங்கள் அவருக்குரியவர். ஆகவே எங்களை சுற்றிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வேலி அடைச்சிட்டாரு. ரூத்துக்கு ஆமே போவாஸ் மூலம் என்ன செய்யப்பட்டது? ஒரு வேலி அமைக்கப்பட்டது. ஒருவரும் அவளை தொடாதபடி, ஒருவரும் அவளை குறித்து தவறாக பேசாதபடி, அவளை வேறு இனத்து பெண் என்று சொல்லி அவளை ஒதுக்காதபடி அந்த யூத ஜனங்களோடு கூட இணைத்துக் கொண்டார். ஆமே சொல்லுவோம். இப்ப சபைக்குள்ள நீங்க எல்லாரும் ஆமை பல இடத்திலிருந்து வந்து பல விதமாய் வந்து புதுசா பழச வந்தாலும் நீங்க எல்லாம் என்னது? இந்த இடத்துல வந்து அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க. எல்லாரும் என்னது? ஒரே மேய்ப்பனுக்குள்ளாக இருக்கிறீங்க. ராமின் ஒரே தேவனுக்கு, ஒரே தோட்டக்காரனுக்கு கீழே நீங்க இருக்கிறீங்க. ராமின் சொல்லுங்க. அப்ப அவர் ஒவ்வொருவரும் முன்னால வைத்து செடி கொஞ்சம் லேட்டாகி அது பூக்கலாம், ஒரு லேட்டாகி அது காய்க்கலாம். அதனால நீங்க முன்னால பூத்தவங்க, முன்னால இது பண்ணவங்க இங்க இது இன்னும் காய்க்காம இருக்கு, இது ஏன் பூக்காம இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமே. காலம் வரும், அப்ப அது பூக்கும், அது காய்க்கும். அந்த நேரம் நீ வந்து வயசாகி போயிட்டு பல்லு விழுந்தது பிறகு அப்புறம் பைபிள் வாசிக்க முடியாம பெபர கண்ணை வச்சு இப்படி துடுத்திக்கிட்டு ராமின் சொல்லு. அப்ப எல்லாம் காலத்துல நம்ம செய்யணும். ராமின் சொல்லு. நீங்கெல்லாம் வாலிபர்கள் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. நாங்கள் வாலிபர்கள் சொல்லுங்க. பயமா இருக்குதா? வாலிபர்கள் நீங்க சொல்லுங்க. நாங்களும் வயதானவர்கள் முன்னால இருக்கிறோம். வாலிபர்கள் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும்?
வாலிபராக இருக்க வேண்டும். ராமேன் சொல்லு. ஏன்னா இயேசு வாலிபராக தான் இருந்தார். ராமேன் அந்த இயேசுடைய சாயல் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வாலிபராக தான் இருக்கணும். அவன் 33 வயசுனா எப்படி இருந்திருப்பாரு? என்னை போல நல்லா எங்க எடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நீங்க இருக்கணும். அதை விட்டுட்டு வயசாச்சு ஏன் தலை செய்வல வயசு ஆனா தலை செய்வேன் மற்றவங்க பார்த்தா பயப்படுவாங்க. பேய் வந்து உட்காந்து வரும். இங்க ஒரு பாஸ்டர் சொன்னார், ஊட்ட உடுப்பு உடுத்திக்கிட்டா பேய் வந்து சீக்கிரமா உட்காந்துக்கிறோமா. அதனால புது ட்ரெஸ் உடுத்தணும். ராமேன் சொல்லணும். யாராச்சும் புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்களா? அப்ப புது ட்ரெஸ் போடணுமா. அதான் கஞ்சா என்ன சொல்லுவாங்க, என்ன கந்தையா இருந்தாலும் கசக்கி கட்டு. ஏன்னா பேய் வந்துடும். ராமேன் சொல்லணும். என்னடா பேய் பிசாசு சொல்றாரு. இப்ப ஏன் நீ கொண்டு வரேன்னா, அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கிறார். ராமேன் சொல்லு. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற காரியத்தெல்லாம் என்ன செய்வாரு? பொறுக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ராமேன் நாத்தை எடுக்கிறார். உங்களை அப்படியே அப்படி என்ன செய்யறது? உங்களை என்னது உங்களை இந்த இடத்துல கொண்டு வரணும். சும்மா இப்ப நான் ஒரு சபைன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் நடத்தினா நீங்க தான் வருவீங்களா? அப்ப என்ன செய்வார் ஆண்டவர்? ஒரு சபையை உருவாக்குறார். ராமேன் சொல்லுங்க. ஒரு ஆலயத்தை ஒரு வீட்டை உருவாக்குகிறார். ராமேனே கல்யாணம் கட்டு வீடு கட்டுன்னு சொல்லுவாங்க. வீடை கட்டிப்பாரு. அப்ப என்ன எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அது வர்ற சில வார்த்தைகள் உங்களுக்குரியதா இருக்கும். முழு வார்த்தை உங்களுக்குரியதா இராவிட்டாலும் அதுல வருகிற சில வார்த்தைகள் என்னவாயிரும்? அது கீழே விழாதவரை அது என்ன செய்யும்? அது ஒவ்வொருவருக்கும் பிரயோசனமாக இருக்கும். ஆகவே அதிலே அதிலுள்ள கற்களை பொறுக்கி கல்ல பொறுக்கிட்டாரு. அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. என்னமா? சாதாரண திராட்சை அல்ல, நற்குல மரமே. நற்குலம். நீங்களே என்ன குலம்? நற்குலம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வாட் இஸ் என்ன காஸ்ட் கேட்ட என்ன சொல்றீங்க? இது என்ன ஜாதினா பட்டுன்னு கொடுத்துடணும். ஆனா நீங்க என்ன காஸ்ட்னு சொன்னா என்ன சொல்லணும்? நாங்க பென்டிகாஸ்ட் ராமேன் சொல்லுங்க. நாங்கள் பென்டிகாஸ்ட் சொல்லுங்க. அப்ப நற்குலமா பாருங்க. ஆண்டவர் என்ன பாருங்க, வேலி அடைச்சி என்னத்தை கொண்டு வராரு? நல்லவைகளை கொண்டு வருகிறார். ராமேன் சொல்லுங்க. உங்களுக்குள்ளே நல்ல சிந்தையை கொண்டு வருகிறார். நல்ல எண்ணங்களை உருவாக்க விரும்புகிறார். ராமவே இல்லையா? அதுதான் மிக முக்கியம். போய் தேடி பார்க்கிறார். இந்த தோட்டத்துக்கு எதை கொண்டு வந்து வைக்க வேண்டுமோ அதை வைக்கணும். ராமேன் சொல்லுங்க. உங்களை உருவாக்குற பொழுது உங்களுக்கு என்ன வைக்க வேண்டுமோ அதை தான் வைக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஆதாமை உருவாக்குற பொழுது அவன் சிந்தைக்குள்ள எல்லாவற்றையும் நன்மையாகவே வைத்திருந்தான். ஆனால் அந்த ஸ்திரீ அவனுடைய சரீரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஸ்திரீ மூலமாக அங்கே பாவம் உள்ளானது. ராமேன் சொல்லுங்க. ஆகவே மாமிசத்துக்குள்ளாக தான் என்ன உண்டானது? பாவம் உண்டானது. ஆகவே மாமிச சிந்தையோடு இருந்தால் பிசாசானுக்கு இலகுவாக உங்களை என்ன செய்ய முடியும்? உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை தட்டி பறிக்க முடியும். ராமேன் சொல்லுங்க. நீங்க ஆவிக்குள்ளாக இருப்பீர்களானால் உங்களை சிங்கங்கள் சேதப்படுத்தாது. ராமேன் சொல்லுங்க. ஆகவேதான் தானியேல் அந்த குகைக்குள்ளே இருக்கிற பொழுது என்ன நடந்தது? அவனை காண முடியவில்லை. சிங்கங்களால் காண முடியவில்லை. அவங்க பசி தாகத்தோடு இருக்கிற சிங்கத்தினாலே தானியேலை காண முடியவில்லை. காரணம், அவன் எப்படி இருக்கிறான்? ஆவிக்குள்ளாக இருக்கிறான். ராமேன் சொல்லுங்க. நீங்க ஆவிக்குள்ளாக இருந்தா பிசாசு உங்களை தொட மாட்டான். பிசாசு உங்களை என்ன செய்ய மாட்டான்? ஒன்றுமே செய்ய மாட்டான். ராமேன் சொல்லுங்க. அப்ப மாம்சத்துக்குரிய காரியத்தை தான் சங்கீதத்துல தியானித்தோம். அப்ப நம்ம மாம்சத்துக்குள்ள கோபப்பட்டு எரிச்சப்பட்டு மற்றவரை பத்தி குறையெல்லாம் சொன்னா அவனுக்கு ஈஸியாக வந்து நமக்கு என்ன செய்ய முடியும்? போட்டு கொடுப்பான். ராமேன் சொல்லுங்க. புரியுதா? தெரியும் சொல்லுவான். தனியா உட்காந்துட்டு ஒருத்தர் ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. சிஸ்டர், ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க சொல்லிடாதீங்க. அது அவங்க சொன்ன விஷயம். இவங்க போயிட்டு அந்த சிஸ்டர் சொன்னாங்க ஒரு விஷயத்த, அது சொல்லிடாதீங்க. அது என்னன்னு சொல்லி என்னது தலையை பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிசாசுடைய தந்திரம். ராமேன் விஷயம் ஒண்ணுமே இல்லை. சிஸ்டர் ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்களை பார்க்க வரணும்னா இவங்களுக்கு குதூகலம் ஆயிடும். யாரையோ பத்தி பேச போறாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல டீ பிஸ்கெட்லாம் வாங்கி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாராச்சும் சொன்னா, வாங்க சிஸ்டர், நான் பாயெல்லாம் வச்சு ஜெபத்துல இருக்கேன்னு சொல்லுங்களேன். சிஸ்டர், அன்னைக்கு வரலாம் தான் சிஸ்டர். சாரி சிஸ்டர், நான் அப்படியே பாரிஸ்க்கு போயிட்டேன். நீ பாரிஸ்க்கு போனாலும் சரி, யூகேக்கு போனாலும் சரி, வெட்டி பேசிட்டு வராத. ராமேன் சொல்லு. வாசிங்க. பாருங்க, நீங்கன்னா யாரு? நல்ல குணம் படைத்தவர்.
ஆதாமும் ஏவாளும் நல்ல குணம் படைத்தவர்கள். அவர்கள் தேவனையே அந்த பகல் வெளிச்சத்திலே பார்த்து பார்த்து 2 பேரும் தேவனை போல இருந்தார்கள். இயேசுவோடு இருந்த சீசர்களை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவை போலவே இருந்தார்கள். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? யார் மாதிரி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். ஆமென் சொல்லு. ஆனா நம்ம இயேசுவை போல அல்லாதபடி பிசாசை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அங்க இயேசுவை வெளியே காட்ட முடியாதபடி இருக்கிறது. ஆமென் சொல்லு. ஆகவே நற்குல செடியை கொண்டு உண்டாக்கிட்டாங்க. அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, ஒரு கோபுரத்தை கட்டியாச்சா? அதிலே ஆலையை உண்டு பண்ணி, ஒரு ஆலை என்னதுக்கு? அந்த திராட்சை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த ஜூஸ். எஸ், ஜூஸ். அந்த திராட்சை சரத்தை கொண்டு செய்யறதுக்கு என்ன செய்யணும்? அப்ப ப்ரிப்பேர் பண்றார். உங்களை நம்பி ஒரு காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவைகளை உருவாக்குகிறார். ராமேந்திரன் உங்களை உண்டாக்கி உங்கள் மூலம் ஒரு கனியை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக அதுக்குரிய காரியங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறார். நீங்க தான் அதை செய்ய வேண்டும். ராமேந்திரன் உங்கள் மூலம் தான் அது நடக்க வேண்டும். ராமேந்திரன் ஆகவே அதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ராமேந்திரன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த கால வேளையிலே திருவிழத்துக்கு நேராக வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ராமேந்திரன் உங்களை என்ன கனி இருக்கிறது? நாவிக்குரிய கனியாகிய அன்பு, வேற என்னது? சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். கேட்கல, காத்திருக்கிறார். நீங்க கொடுக்கிற வரைக்கும் என்ன செய்யறாரு? வெயிட் பண்ணிட்டே இருக்க. இது எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லல. ஏன்னா அது கொடுக்க முடியாது இந்த உலகத்துல. நான் பலவிதமான பிரச்சனை, ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை கொடுப்பதற்கு முற்பட வேண்டும். ராமேந்திரன் ஆவிக்குரிய கனியாக இந்த கனியை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆவிக்குரிய சபையாக உங்களிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தரமென்று காத்திருந்தார், அதுவோ எப்படி இருக்கும்? உங்களை வேலி அடைச்சிட்டாரு. அதனால எந்த விதமான வெளிந்தது ஒண்ணுமே நமக்கு வராது. ஆமே, அதுபோல என்னது கற்களை புறக்கிட்டாரு. அதனால பூமி எப்படி இருக்குது? நேர்த்தியா இருக்கிறது. அப்போ அதுக்கு மாத்திரமல்ல, அது கொண்டு வந்து அந்த செடியை கொண்டு வந்து நாட்டிட்டு, அது பாருங்கள், அது நாட்டின உடனே என்ன செய்யறாரு? அங்கிருந்து நல்ல ஒரு என்னது திராட்சை ரசம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த திராட்சை ரசம் செய்வதற்குரிய என்னது ஒரு ஆலையை ஏற்படுத்திட்டாரு. எவ்வளவு நம்பிக்கை உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் அவருக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராக இருக்கிறது. கடைசியாக ஒரு காரியத்தை நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்து நாங்கள் முடிப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசித்து முடிப்போம். முதல்ல வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் சபிரால் என்னும் 2 பேரும் ஆவிக்குரிய சபையில இந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அந்த குரூப்ல தான் இவங்க என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. ராமேந்திரன் புரியுதா? ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யறாங்க? சபைக்கு வாராங்க. சபையிலே அங்க உங்களுக்கு தெரியும், 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சபையில ஜனங்கள் வந்து அவர்கள் எல்லாவற்றையும் கொண்டு வச்சு எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. ஆமே, இதெல்லாம் பார்த்துட்டாங்க. உங்களை பார்த்தோன்னே ஒரு பக்கம் என்னது செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது, நல்லதுதான். ஆனால் அதை என்ன எப்படி செய்திருக்கணும்? அதை நேர்த்தியாக செய்திருக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும், உறவுகளுக்கு செய்ய வேண்டும், ஆமை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். ஒன்று மட்டும் யோசிக்கணும், ஊழியத்துக்கே கொடு நான் கேட்க மாட்டேன். நீங்க உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படியா என்னெல்லாம் செய்யணுமோ அதுகளை நீங்க செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், அப்படி கஷ்டப்பட்டோம், இப்படி இதெல்லாம் செய்துதான் ஒரு மனிதனுடைய பண்பாடு. வசதியா இருக்கிறவங்க வசதி இல்லாதவர்களை என்ன செய்யணும்? துரத்தி விடக்கூடாது. அவங்களுக்கு உதவி செய்யணும். சாப்பாடுன்னு வந்து கேட்கிறவங்க நம்ம சாப்பாடு கொடுக்கணும். நம்மவே இல்லையா? தண்ணின்னு கேட்கிறவங்க தண்ணி எல்லாம் கொடுக்கணும். இதுதான் சமுதாயம். இதுதான் ஆவிக்குரிய சமுதாயம்.
ஆகவே இந்த ஆவிக்குரிய சமுதாயத்துல இருந்த இந்த 2 பேரும் பாருங்க, தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வைப்பை பார்த்து வைப்பை பார்த்துக்கிட்டு அப்படின்னு வைக்கிறான். புரியுதா? தான் செய்யற தவறை என்ன செய்யறான், தன் மனைவி பார்க்கறதுக்கு. இன்னைக்கு நம்ம சபைக்கு போறோம், அங்க பாஸ்டர் பார்த்து பிரைஸ் சொல்லுவாரு, நம்ம வித்த காணியில என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் கொடுக்க கூடாது டார்லிங், இங்கே பாரு நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். புரியுதா? ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மவும் பாருங்க நல்லா சொல்றோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து என்ன செஞ்சுட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய சபையில நடக்கிற ஒரு சம்பவம். கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமென் ஆண்டவருக்கென்று இருக்கிற உங்கள் தாளந்துகளை நீங்கள் வஞ்சிக்க கூடாது. ஆமென். பணம் மட்டும் மோட்டிவ் அல்ல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வஞ்சிக்க கூடாது. ஆமென். அவருக்கென்று கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. 6 மணிக்கு நீங்க ஜெபம் பண்ணோம்னா 6 மணி அவருக்குரிய நேரம். அவர் வந்து காத்திருப்பார், என் பிள்ளை என்னோடு பேச போகிறான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு அவர் அந்த டைமுக்கு இருப்பார். ஆமென். அந்த நேரம் நாங்கள் அதுதான் இது எல்லாவற்றையும் யோசிக்கணும். பணத்தை மாத்திரம் மோட்டிவ் பண்ணி பேசினா அது வேற விதமாய் போய்கொண்டே இருக்கும். அது பண ஆசை, அது எல்லாத்துக்கும் வேறாக இருக்கும். அதனால பணம் மட்டும் இல்லை, உங்களுடைய இருக்கிற எல்லா தாளந்துகளையும் அவருக்கு என்ன செய்யணும், வஞ்சகம் இல்லாதபடி செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் ஆவிக்குரிய சபையில வந்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று எல்லாம் பெற்று ஜனங்களோடு இருக்கிற இவர்களுக்குள்ள இந்த இச்சையாகிய பிசாசு என்ன செய்தது, அந்த 2 பேர் ஒருமனப்பட்டபடினாலே பாவம் செய்ய ஒருமனப்பட்டபடினால் பிசாசு இலகுவாக உள்ளது போயிட்டார். அவங்க செய்யல, அனனியா சபிதா செய்யல. அவருடைய பலவீனமான இந்த பாவம் என்ன செய்தது, துணிகரமான ஒரு காரியத்தை செய்ய வந்தது. அது வேறு யாருக்கும் அல்ல, யாருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு காரியத்தை தவறாக செய்கிற பொழுது அவரை முன்வைத்து நீங்க செய்றீங்க. ஒரு தவறான காரியத்தை செய்ய எப்படி செய்றீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிற அவரை வச்சுட்டு நீங்க பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆமென். பேதுரு என்ன செஞ்சாரு, அந்த பேதுரு அப்படி பார்க்கிறாரு, லைவ்ல பார்க்கிறாரு. ஆமென். அனனியா வாராரு, கோட்டு டையெல்லாம் கட்டி அப்படி ஷூ எல்லாம் போட்டு வந்து ஷூவை கழட்டி வச்சுட்டு உள்ளுக்கு அப்படி அதை எடுத்துட்டு எல்லாரும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன், நான் இன்னைக்கு தசமபாகம் கொடுக்க போறேனே, நான் இன்னைக்கு கொடுக்க போறேனே வஞ்சித்து என்ன செய்யலாம், எல்லாத்தையும் கொண்டுட்டு வரான். அந்த சரீரத்தை பார்க்கல, அவன் ஆவிக்குள்ளாக ஆவியானவரை ஏமாற்றி கொண்டு வருகிறதை பேதுரு பார்த்தான். தேவ மனுஷருக்கு முன்பதாக நீங்கள் அவன் வெளிவேஷமாக எதுவும் செய்ய முடியாது. உடைய உள்ளான இருதயத்தையும் உடைய உள்ளான சிந்தையையும் அறிவிப்பார்கள். ஆகவே மீட்படுத்திக் கொண்டு வந்த பேதுரு அவன் இல்லையா, இயேசுவோடு ஊழியம் 3 வருஷம் செய்யலாம், வேற என்னோ எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அவர் தான் அந்த நாட்கள் முதல் அப்போஸ்தலராக வந்தவர். அவன் இல்லையா, அப்போ அவருக்கு அப்போ எப்படி இருக்கும். ஆமாம், அது யாரும் தெரிந்து கொண்டது. இயேசு என்ன சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார், யோவான் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் 21 அதிகாரத்துல, நீ என்ன சொல்றாரு, என்னை நேசிக்கிறாயா, என் சபையை, என் பிள்ளைகளை, என் ஜனங்களை நடத்துவாயா என்று சொல்லி அவருக்கு என்ன செய்தார், ஆர்டினேஷன் கொடுத்து வந்த ஒரு ஊழியக்காரர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரருக்கு முன்பதாக நீங்களும் நானும் வஞ்சித்திருக்கக்கூடாது. ராமன் சொல்லுங்க, அது வஞ்சகம் என்பது ஆதியிலே இருந்தது. ராமன் சொல்லுங்க, அவன் வஞ்சிக்கும்படியாக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்தான். ராமன் சொல்லுங்க, அவன் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளும் அவன் என்ன செய்கிறான், இந்த பணத்தினாலே நிறைய பேரை வஞ்சிக்க விரும்புகிறான். ராமன் சொல்லுங்க, சபைக்குள்ள பணம் போட்டா பணம் வரும். அவன் தசம பாபம் நீ உண்மையாய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா 1 பைசா நீ போட்டாலும் கர்த்தர் அதுக்குரிய பெரிதான உத்தரவுகளை கொடுப்பார். இங்க வந்து நீங்க பிசினஸ் பண்ணக்கூடாது. 10,000 போட்டிருக்கிறேன், கர்த்தாவே சொல்லுறோம்,
அடுத்த மாதம் எனக்கு 20,000 வருமா, எனக்கு ஒரு பிஸ்னஸ் போட்டால் அது வருமானு இதை வச்சு கல்குலேஷன் பண்ணி செய்யாதீங்க. ராமிட்டு ஆண்டவர் அவ்வளோ சீப்பாக உள்ளவர் அல்ல. நம்ம சீப்பாக அவரை நினைக்கக்கூடாது. ஆக இவங்க அப்படிதான் நினைச்சிட்டாங்க. அதை விற்கிறதுக்கு முன்னால ஆமா அது யாருடையது? அது தேவனுடையது. நீ இப்ப என்ன செஞ்ச? ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வித்துட்ட. அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். நீ யாரிடத்துல பொய் சொன்ன? தேவனிடத்தில். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, தேவனிடத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? உண்மை இல்லாதவராக இருக்கிறாங்க. ராமன் சொல்ல தேவ சபையில நீங்க எப்படி இருக்க வேண்டும்? தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து வாசிட்டு ரெண்டு செய்யும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வாசிட்டு அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தேவ ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் என்ன ஆயிட்டு? ஆமே அவன் என்ன செய்யல? அவனுக்கு ஜீவனை கொடுக்கவில்லை, அவனுக்கு மரணத்தை கொடுத்தது. ராமன் சொல்ல நட்பு ஆசை, கொஞ்சம் பணம், கொஞ்சம் சொத்து, ஒரு காரியத்துக்கு தேவனை வஞ்சித்தபடினால் அவன் அந்த பூமியிலே ஜீவிக்காதபடி அவன் நினைத்தேன். அப்ப அவனுடைய மரணம் என்னவாயிருக்கும்? அவன் முடிவு என்னவாக இருக்கும்? அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போவானா? யோசித்து பாருங்க. இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவனை வஞ்சிட்டு நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு அங்க களவு எடுத்துட்டீங்க, 10,000 ரூபாய் திருடிட்டீங்க. அடுத்த நாள் போவீங்களா? அப்படியே போனாலும் என்ன ஆகும்? அவர் வந்துட்டார், பஸ் வரலான்னு நினைச்சிருவோம். அம்மாவா இல்லையா? பருவத்தில் போய் மறைஞ்சு கொண்டிட்டு இருக்க முடியுமா? ஆமே. ஆகவே இந்த கால வேலைகளை கர்த்தனோடு கூட பேசுகிறார். ஆக இந்த ஞானஸ்தானம் என்பதும் நாமே இதுக்கெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 8ஆம் அதிகாரத்தோட சம்பவத்தை வாட்சி முடிச்சுக்கோமா? 8:13 வாசிங்களேமாங்க. அப்பொழுது சீமோனோ விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். அவன் பிரமிக்கிறான். ஆமா, இவர் ஒரு மந்திரவாதி. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் முடிக்கிறேன். அதனால அவர் பெரிய ஒரு மந்திரவாதி. ஆமே, இங்க வருகிறான். ஆமே, இவர்கள் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்த்தோன்னே இவன் தான் அந்த நாட்டுல என்ன செஞ்சான்? பெரிய ஒரு மந்திரவாதி. எல்லாரும் ஏமாத்தி கொண்டே இருந்தான். ஆமை, மந்திரங்களை செய்து ஆமை மெஜிக் மாதிரி காரியங்களை செய்தான். அப்ப இங்க பவுல் யாரு? பிலிப்பு வந்து ஊழியம் செய்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டோன்னு இவனுக்கு ஒரு ஆசை. ஜனங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றோன்னு இவனும் வந்து என்ன செஞ்சுட்டான்? இவனும் மனம் திரும்புகிறது போல. எப்படி மனம் திரும்புவது போல வந்து, ஏன்னா அவனுக்கு உள்ளுக்கு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அதனால மனம் திரும்புவது போல அவன் என்ன செஞ்சான்? அவன் ஞானஸ்தானம் வாங்கிட்டான். வாசிக்கல இந்த வசனத்தை, அந்த இதை வாசிப்பாங்க. அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டுட்டான். இதெல்லாம் கண்டோன்னு எனக்கு ஆசை, நம்ம செய்வதை விட பயங்கரமா செய்யறானே என்று சொல்லி பார்க்கிறோம். 18 இருந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபொழுது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வர ஆவியின் அபிஷேகத்தினால் அற்புதங்கள் அடையாளம் செய்வதற்கு என்ன நடக்குது? இவன் என்னது? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றான். ஆனா இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் தனக்கு செய்ய முடியாது என்கிறதுனால இந்த அற்புத அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான்? வேதத்தில் என்னத்தை கொண்டு வரான்? நீங்க இலவசமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ராமன், அதை நீங்க என்ன செய்ய வேண்டும்? இலவசமாக செய்ய வேண்டும். ராமன் வாசிக்க, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று. மனம் திரும்பினா, ஆனால் என்ன செய்யல? இந்த பணம், இந்த ஜென்ம சுவாமம் உள்ளுக்கிறது என்ன செய்யுது? அது கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த அற்புதங்கள் அடையாளம் கண்டு விழிச்சுக்கிட்டு ராமன் சொல்லுங்க. இது போல நானும் செய்யலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? பணம் கொடுத்து வாங்கலாம்னு சொல்லலாம். எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் ஆவிக்குரிய உலகத்திலே இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே அநேக பணம் கொடுத்து இன்னைக்கு சபைகளை வாங்கி ஊழியக்காரர்களை
வஞ்சகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக இடங்களிலே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. வெளிநாட்டிலிருந்து தேவ அடியார்கள் சொல்லி கொண்டு வந்து அவர்கள் மூலம் திராட்சை ரசத்தை உண்டாக்குகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் செய்கிறார்கள். இவைகளெல்லாம் பணத்தின் மோட்டிவோடு செய்து கொண்டிருக்காங்க. அந்த கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவம். ஆகவே நீங்களும் நானும் அதை கொண்டு பெருசா பெருமை பாராட்டக்கூடாது. இயேசு செய்தது போல நானும் செய்கிறேன் என்று சொல்லி கடந்த காலங்களிலும் செய்துட்டு போனாங்க. உங்களை பேசி திறந்து பாருங்க, அதுல 10,000 இருக்குன்னா அதுல இருக்கும், பிசாசு கொண்டு வந்து வச்சிருப்பான். அது எந்த நாட்டில் எங்க சீல் பண்ணி அந்த பணம் அடிக்கப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ராமின்னு சொல்லுங்க. இப்படி வஞ்சகமாக இன்னைக்கு சபைக்குள்ள வந்து ஊழியக்காரர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கவனமாக இருக்கணும். வாசிங்க. அவனை நோக்கி வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. சபையில வந்து இப்படி எல்லாம் பேசுறேன். நான் சொரிக்கல் எலிமினே சொரிக்கல் நான் அப்படி வார்த்தை சொல்லிட்டேன். வாசிமக உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போக கடவது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹலோ, வச்சுட்டு இருக்கீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆமீன். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. அதுதான் அதுதான் ஊழியக்காரன். ராமேன் சொல்லுங்க. அங்க பேதுரு வந்து பணத்துக்காக வேண்டி எதுவும் செய்யல, பணம் தானே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சிருக்காமா இல்லையா? ஆனா என்ன செஞ்சாரு? நீ பணத்தை எடுத்துக்கு என்ன செய்யணும்? ஓடிப்போ அப்படிங்கிற ராமேன் சொல்லுங்க. எவ்வளவு பயங்கரமா ஊழியம் செஞ்சிருக்காரு பேதுரு. இயேசுவோட இருக்க நேரத்தில் எப்படி இருப்பாரு? ரொம்ப இதா இருப்பாரு இல்லையா? ரொம்ப அம்புலா இருப்பாரு. வாசிங்க. ஆகையால் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியினால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. நீ ஞானஸ்நானம் பெற்றுட்ட, அதனால திருப்பந்தியில வந்து என்ன செய்யக்கூடாது? நீ பானம் பண்ண முடியாது, உனக்குள்ள பாவம் இருக்கு. புரியுறதா? ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு பாஸ்டர், பரவாயில்ல, அவர் பாவம் தெரியாம கொடுத்து விட்டாரு. நீ இமோஷனலா வாங்கிட்ட, ஆனா உனக்குள்ள இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. ஞானஸ்நானம் பெற்று இன்னும் சுத்திகரிக்கவில்லை. பாவம் இருக்கிறது, பண ஆசை இருக்கிறது, எல்லா இச்சைகள் இருக்கு. இதோட வந்து நீ என்ன செய்ய முடியாது? உனக்கும் ஆண்டவருக்கும் பங்கு இல்லை. இந்த திருப்பந்திலே நீ வந்து பானம் பண்ணுவதற்கு உனக்கு என்ன இல்லை? பங்கும் இல்லை, பாவம் இல்லை. எப்படி பேசுறாரு பாருங்களே. நம்மளா இருந்தானே சொல்றேன் அப்படியா? அப்படி கவனம். திருப்பதி வர்றவங்க எல்லாரும் உங்களை எனக்கு முன்பதாக, தெய்வனுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக இந்த திருப்பதியில் வந்து நிற்கிறீங்க. ராமேன் பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சோப்பு போட்டு நல்லா கழுவிட்டு தான் வந்து எடுக்கணும். ஆமா. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் சொல்றாரு. சான்ஸ் கொடுக்கிறார். உனக்கு என்ன இருக்கிறது? துர்க்குணம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? பாவத்தை மன்னிக்கிறவர். உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். நீ என்ன செய்யணும்? மனம் திரும்பு. அப்படியே இருக்காத, கல்லுமான் இருக்காத, சொல்றதே செய்யறேன்னு சொல்லி இருக்காத. என்ன செய்யணும்? மனம் திரும்பு. தேவனை நோக்கி வேண்டிக்கொள். வேண்டிக்கொள். இந்த கால வேளையில வந்து திருப்பந்திக்கு நேராக வந்திருக்கிற நீங்க என்ன செய்ய வேணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த சொன்ன விஷயமெல்லாம் எனக்கு இருக்கு, என்ன செய்யணும்? இதெல்லாம் நான் டெலீட் பண்ணணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? எனக்குள் காணப்படக்கூடாது. ராமன் சொல்லுங்க. பாருங்க, அங்கே ஒரு பணம் அவங்க 2 பேரையும் கொண்டது. இங்கே இவனுடைய பணம் இவனுக்கும் தேவனுக்கும் பங்கு இல்லாதபடி சென்று ராமன் சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அமைக்குரிய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுமா? ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். ஒருவேளை சொல்றான், நீ செஞ்சதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டா நமக்கு என்ன இருக்கிறது? ஆமா, ஆண்டவருக்கு நீங்க வந்து விழுந்துட்டீங்க. எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்துட்டு வந்து பொதக்குன்னு விழுந்தீங்கன்னா என்ன செய்வாரு? அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாங்க, இனி போய் பாவம் செய்யாதே. பார்க்க கூடாது. கீழே எழுதிக்கிட்டே இருக்கிறார். என்ன எழுதியிருப்பார் நினைக்கிறீங்க? என்னமா அந்த ஸ்திரியோட பேரை எழுதியிருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். வேற புஸ்தகம் என்ன இருக்கு? பரலோகத்திற்கு என்ன புஸ்தகம்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். ராமன் சொல்லு, இவருடைய பாவம் எல்லாம் பூமியிலே நான் இருக்கிற போது மன்னிக்கப்பட்டது. ஆகவே இவர் பரலோகத்துக்கு வர வேண்டும். கிராண்டட் பை ஜீசஸ். கரங்களை தட்டி தேவனை
பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆமென். என்ன சொல்ற? தயவை வைத்திருக்கிறார். அந்த கால வேளையில தெரிஞ்சா அந்த திருவிழந்துக்கு நேராக வந்திருக்கவங்களுக்கு ஒரு தயவை வைத்திருக்கார். கிரேஸ். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிப்போமா? வாசிங்க, முடிச்சுப்போம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றார். சொல்றாங்க, தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. நீ அந்த பழைய இதெல்லாம் வந்து உடனே செஞ்சுட்டேன். காலையில பாடினமே என்ன பாட்டு? ஒரு மகிமையின் மேகம் கசப்பான பிச்சும் பாவ கட்டும் என்னை மூடுதே. ஆமாவா இல்லையா? அப்படிதான் இருக்கு. அவனை என்ன செய்த? பாவம் மிச்சம் எல்லாம் அவனை மூடி இருக்கிறது. ஆனா ஞானஸ்தானம் பெற்றுட்டான், சபைக்கு வந்துட்டான். ஆமீன். இப்ப வரங்கள் வல்லமை வேணும்னு சொல்லிட்டு காசு கொண்டு வந்து கொடுக்குறான். ராமின்னு சொல்லி கவனம் எழுப்பி நின்று நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஒரு வேலை உன் இருதயத்தில் என்ன உனக்கு கால வேலையில எல்லாரும் ஆண்டவரத்தில் வந்து அப்பா கேட்ட வார்த்தையின்படியாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்த்தது போல தேவன் கரத்திலே அந்த குயவன் கரத்தில் இருக்கிற பொழுதே அது கெட்டு போனது என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அதை ஆமென் அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். அதுவோ கசப்பானதை கொடுத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது அவர் ஆவிக்குரிய நிலையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே வந்து சபையிலே ஊழியக்காரனை வஞ்சிக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை வஞ்சித்தார்கள். 8ஆம் அதிகாரத்திலே ஆமீன் ஞானஸ்நானம் பெற்ற அந்த மந்திரவாதி ஆமீன் பணத்துக்கு என்ன செய்தான்? வரங்கள் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? ஆமீன் பாவத்தோடு கூட அங்கே பானம் பண்ணுவதற்கு வந்தான். பேதுரு சொன்னார், உனக்கு பந்தியிலே என்னது பங்கும் இல்லை பாகமும் இல்லை. இந்த கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நான் பாவத்தோடு இருப்போமானார் உங்களுக்கு இதில் பங்கும் இல்லை. வேற என்ன? ஆமீன். கண்களை மூடுவோம்.